காலம் எங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்களை பார்க்கும் பொழுது ரொம்பவே வேதனையாக தான் இருக்குது. கழுத்தில் 2 தாலி, 2 ஆண்களுக்கு ஒரே மனைவி. ஒன்றாக தான் சாப்பிடுவாங்களாம், ஒன்றாக தான் தூங்குவாங்களாம். இப்போ அந்த வீடியோ வெளியாகி வைரலாகி வருது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பெண் 2 கணவருடன் வாழ்வதாக ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அங்கே இருக்கக்கூடிய தியோரியா பகுதியில் ஒரு பெண் வசித்து வராங்க. இந்த பெண் கழுத்தில் 2 தாலிகள் அணிஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆண்கள் மீது தோள் போட்டு இவங்க போஸ் கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் இருவருமே சகோதரர்கள்னு சொல்லப்படுது. மூவருமே ஒரே வீட்டில் வசிக்கிறாங்களாம். அந்த பெண் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2 கணவன்களுக்காகவும் 2 தாலி அணிஞ்சிருக்கிறாங்களாம். நாங்கள் மூவரும் ஒரே வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் மூவரும் எங்கே போனாலும் ஒன்றாக தான் போவோம், ஒன்றாக தான் சாப்பிடுவோம், மூவரும் சேர்ந்து தான் தூங்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய 2 கணவர்களுடன் நேரத்தை திறம்பட நான் நிர்வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க, இப்போ அறந்தாங்கி நிஷா அவர்கள் தன்னுடைய வேலை மற்றும் ஆரோக்கியத்திற்காக தான் உடல் எடையை குறைச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான காரணத்தை கண்டறிந்து பின் எடை குறைப்பிற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். பரிசோதனை மேற்கொண்டு நம் உடலில் சர்க்கரை, கொழுப்பு போன்றவை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வாறு செய்கிறது மூலமாக உடல் எடை அதனால் அதிகரித்தது அப்படின்னு அறிய சுலபமாக இருக்கும். பின்னர் அதற்கு ஏற்றாற் போல் டயட் இருந்து உடல் எடையை நம்ம குறைக்கிறதுக்கு ஈடுபடலாம். சர்க்கரை சேர்க்காமல் பிளாக் டீ, பிளாக் காஃபி, க்ரீன் டீ ஆகியவற்றை குடித்ததாக அறந்தாங்கி நிஷா சொல்லியிருக்கிறாங்க. உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் முதல் 10 நாட்கள் தான் கடினமாக இருக்கும். அதன் பின்னர் நம் உடல் அதற்கு ஏற்றாற் போல் பழகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெள்ளரிப்பழம், நெல்லிக்காய், எலுமிச்சை சாறு ஆகியவை சேர்த்து அரைத்து காலை நேரத்தில் குடிக்கலாம். இதேபோல் ஒரு ஆப்பிள், ஒரு கேரட், ஒரு பீட்ரூட் ஆகியவை மிக்சியில் அரைச்சி கொடுக்கலாம். மதிய வேளையில் சப்பாத்தி, நிறைய காய்கறிகள் சாப்பிட்லாம். அதற்கப்புறமாக எடை குறையும் போது அதிகப்படியான அளவில் குறையாது. 10 நாட்களில் சுமார் 1 கிலோ அளவில் தான் குறைக்க முடியும். 30 நாட்கள் தொடர்ந்து பின்பற்றினால் நிச்சயம் எடை குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் இப்போ அறந்தாங்கி நிஷா அவர்கள் சொல்லியிருக்கிறது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.